தஞ்சையில் இடுகாட்டிற்கு பாதை இல்லாததால் இறந்தவரின் சடலத்தை 1 கிலோமீட்டர் தூரம் வயல் வழியாக கொண்டு அடக்கம் செய்யும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தஞ்சை மாநகராட்சிக்கு உட்பட்ட 2வது வார்டில் உள்ள ஜே நகரில் வசிக்கும் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அடிப்படை வசதி இல்லாமல் வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று ஒருவர் உயிரிழந்ததால் அவரது உடலை அடக்கம் செய்ய இடுகாட்டிற்கு எடுத்து செல்வதற்கு பாதையின்றி வயலில் இறங்கி செல்லும் நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் மனவேதனை தெரிவித்து வருகின்றனர். மழை பெஞ்சா ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கெல்லாம் வலிக்கி விட்டு கீழே விழுந்து பள்ளிக்கூடமே போக மாட்டேங்குதுங்க. பாத்ரூம் மழை பெஞ்சா பாத்ரூம் வசதியே இல்லை, தண்ணியெல்லாம் சுத்தமான தண்ணியே கிடையாது. பிள்ளைங்களுக்கெல்லாம் உடம்பு முடிஞ்சா கூட ஒரு அவசரத்துக்கு கூட 108 கூட வர்றது கூட உள்ள வாய்ப்பு கிடையாது. எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இந்த தெருவில் நாங்கள் இத்தனை வருஷமா ஒரு பாம்பு தேள் கடிச்சா கூட எந்த இதுவுமே ஒரு போகிறதுக்கு ஒரு இது கிடையாது. ரோடு வசதி இல்லாமல் ரொம்ப சிரமமாக இருக்குது பிள்ளைங்களுக்கெல்லாம். போன மாதம் நான் 30 நாளைக்கு முன்னாடி கலெக்டர் அம்மாட்ட மனு கொடுத்துருந்தேன். இது மாதிரி இந்த ரோடு வசதி இல்லை, இது மாதிரி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாத்ரூம் வசதி இல்லைன்னு நாங்கள் கோரிக்கை கொடுத்தோம். இன்ன வரையும் அந்த கலெக்டர் அம்மா எதுவுமே பேசலை, நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி இன்ன வரையும் எடுக்கலை. மழை காலம் வரபோது இங்கே இருக்கிற ரோடு வசதிக்கு பாத்ரூம் வசதியில் தான் மெயின் விஷயமாக நாங்கள் கோரிக்கை கொடுத்தோம். இன்ன வரையும் அது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இப்போ எங்கள் ஊரில் ஒரு 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 இறந்து போன எப்படி பேசுறது, இறந்து போனவங்க ஒருத்தவங்க ஊருக்குள்ளே இருக்காங்க. அந்த பாடியை நான் தூக்கிட்டு போகிறது கூட என்னால் ஒரு சாலை வசதி கூட என்னால் முடியல. எப்படி தூக்கிட்டு போகிறேன்னு எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. நான் எப்படி இந்த வயலுக்குள்ளே நடந்து அந்த இந்த வயலுக்குள்ளே இருந்து இந்த பாடியை நான் தூக்கிட்டு போகிறதா இல்லை இந்த ஒத்தடியில் நான் தூக்கிட்டு போகிறதா எனக்கு தெரியல. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே காவிரி கரையில் 1 கோடி பனை விதைகள் நடும் பணியை வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டின் மாநில மரமான தமிழர்களின் வாழ்வியலோடு நெருங்கிய உறவுடைய பனை மரத்தை அழியாமல் பாதுகாக்கவும் இளைஞர்களிடம் பனையின் சிறப்பை கொண்டு செல்லும் விதமாகவும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையுடன் பல்வேறு அமைப்புகள் இணைந்து காவிரி கரையில் 1 கோடி பனை விதைகள் நடும் பணி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள நீர்நிலைகள், காவிரி கரையோர பகுதிகள் சுமார் 2,53,000க்கும் மேற்பட்ட பனை விதைகள் நடும் பணியை வனத்துறை அமைச்சர் தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே திருமண விழாவிற்கு வந்தவர்கள் தங்களது வாகனங்களை சாலையில் நிறுத்தியதால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சோழவந்தான் செல்லும் சாலையில் உள்ள கொடிமங்கலம் கிராமத்தில் தனியார் இல்ல திருமண விழாவிற்கு வந்தவர்கள் தங்களது வாகனங்களை சாலையின் இருபுறமும் நிறுத்தியதால் வாகனங்கள் செல்ல முடியாமல் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அரசு பேருந்து, இருசக்கர வாகனங்கள் செல்ல முடியாமல் பொதுமக்கள் பெரிதும் அவதிப்பட்டனர். மதுரை மாவட்டம் கள்ளழகர் கோயில் யானை பிறந்தநாளையொட்டி 10 கிலோ எடை கொண்ட கேக் வெட்டி கோயில் நிர்வாகம் சார்பில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மேலூர் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற கள்ளழகர் கோயிலில் உள்ள சுந்தரவல்லி எனும் யானைக்கு நேற்று 19வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி பல்வேறு வண்ண மலர்களால் மாலை மற்றும் வெள்ளி கொலுசு அணிவிக்கப்பட்டு கோயிலில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து யானை குடலில் கோவில் நிர்வாகம் சார்பில் பாகன் தலைமையில் யானைக்கு 10 கிலோ எடை கொண்ட கேக் வெட்டி பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தினர் சார்பில் சேலத்தில் திருமணி முத்தாறு திருவிழா ஆரத்தியுடன் தொடங்கியது.
சேலம் மாவட்டம் ஏற்காடு மலையில் துவங்கி நாமக்கல் மாவட்டம் நன்சை இடையாறு அருகே திருமணிமுத்தாறு காவிரி நதியில் கலக்கிறது. இந்த ஆற்றின் கரையோரங்களில் 5 சிவாலயங்கள் உள்ள நிலையில் நதியில் சாக்கடை கழிவுநீர் கலப்பதை தடுக்கவும் நதியை தூய்மைப்படுத்தவும் திருமணிமுத்தாறு திருவிழா என்ற தலைப்பில் 12 நாட்கள் விழா கொண்டாடப்படுகிறது. காசியில் நடைபெறுவது போன்று ஆரத்தி விழாவை கோட்டை மாரியம்மன் கோயில் பின்புறம் திருமணிமுத்தாறில் மாநகர மேயர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார்.